கயல் செய்ய வைக்காம ப்ரோமோ வந்துக்கு ப்ரோமோ எப்படிக்கு இந்த வார எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ப்ரோமோ என்ன கட்டுறாங்கன்னா கயல் சொல்கிறாங்க, நான் நினச்ச மாதிரி நல்ல இடத்துல எனக்கு வேலை கிடச்சிருக்கு, மாதம் 1,00,000 சம்பளம். அது மட்டும் இல்லாமல் மூர்த்திக்கு நல்லபடியாக ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்தாச்சு, எல்லாபடியும் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெல்லியிலேருந்து தர்மலிங்க கயல் வீட்டுக்கு வராரு, வந்த கையோடு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்நேரம் சுப்பிரமணியம் வரான். சுப்பிரமணியம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறான். ஏய், நான் தண்ணி அடிச்சுட்டு இப்படி திரியறதுக்கு காரணமே இந்த குடும்பம் தான், இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நீ என்ன கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கியா, என்ன மட்டும் பெத்தியா இல்லை இவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் பெத்தியா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டோன்னு குடும்பமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ கயல் வந்து சொல்கிறாங்க, பார்த்து மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுப்பிரமணியம் சொல்கிறான், மரியாதை உனக்கு இப்போ தான் தெரியுமா, எத்தனை தடவை எங்கள் அப்பாவை நீங்கள் அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது பெரிய பிரச்சனை ஆகுது. கடைசியில் அன்பு வந்து சுப்பிரமணியம் வந்து அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ சுப்பிரமணியம் சொல்கிறான், அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அப்போ தர்மலிங்கம் சொல்கிறான், அவன் செஞ்சது பெரிய தப்புமா, இன்றைக்கி அவன் வீட்டில் போய் அவனை அடிக்கிற அடியில் எல்லாத்துக்கும் இன்றைக்கி முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்போ கயல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையால் எங்கள் குடும்பத்துக்கும் பெரியப்பா குடும்பத்துக்கும் பெரிய விரிசல் வந்துருமோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது எப்படி சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதை வைக்கம் ப்ரோமோ வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரிக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.